ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, புஜ்ஜிக்குட்டிக்கு வந்து நேற்று இருந்து உடம்பு சரியில்லை. நேற்று காலையில் 8 மணிக்கு வந்து ஒரு டைம் பேராசிட்டமல் கொடுத்தேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா இருந்தான். திரும்பவும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிறதுக்குள்ளே திரும்பவும் ஹை ஃபீவர் ஆகிடுது. 102 102.7 அந்த மாதிரி வந்து காட்டிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேராசிட்டமல் கொடுத்தோம்னா கொஞ்சம் குறையுது. ஒரு மணி நேரம் நல்லா இருக்கான். திரும்பவும் அதே மாதிரி ஃபீவர் வந்துடுது. இதே மாதிரியே நேற்று ஃபுல்லாக நைட்டெல்லாம் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். நைட்லாம் டானிக்கை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. காலையிலையுமே இன்றைக்கி சண்டே காலையிலையுமே கொடுத்தோம் டானிக்கு, பரவாயில்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டினோம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அப்படி தான் வருது. நிறையா குழந்தைங்களுக்கு இப்படி தான் சொல்கிறாங்க, ஃபீவருன்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். அவ்வளோ பேர் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருந்தாங்க. பெரிய பசங்க, சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து கிளைமேட் சேஞ்சுனால என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு வந்து தருணுக்கு வந்து உடம்பு சரியில்லாதாச்சு. அவனுக்கு பேராசிட்டமல் சளி டானிக்கை கொடுத்ததுனால கொஞ்சம் அவன் நல்லாயிட்டான். அதையும் அவனுக்கு வந்தது இவனுக்கும் வந்துருச்சு. அப்புறம் இவனுக்கு க்யூர் ஆகவே இல்லை. காலையில் அவன் அப்பா வந்தோடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்பா ஊருக்கு போயிருந்தார். அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்து காலையில் 6 மணிக்கு தான் வந்தார். ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். 12-1 மணி ஆயிடுச்சு. அங்கேயே டாக்டர் பார்த்தோன்னே அப்புறம் பேராசிட்டமல் அங்கேயே கொஞ்சம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உடம்புக்கு. இன்னும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல. மாதம் கரெக்டாக உடம்பு சரியில்லாத ஆயிடுது. அது என்னன்னு தெரியல, எனக்குமே புதுசாக இருக்குது. தருணுக்கெல்லாம் அப்படி இல்லை. அவனை வந்து எப்படியோ பார்த்து கொண்டு வந்துட்டு எனக்கு கை வலிக்குது. அதனால ஃபேஸ் வந்து க்ளோஸ்அப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னே புரியல. இப்போ கூட பாருங்கள், அவன் இரும்பிட்டு தான் இருக்கிறான். ஒரு கொரட்டை சவுண்டு கேட்குதா? அவங்க அப்பாவும் தூங்கிட்டுருக்காரு. காலையில் தான் 6 மணிக்கு வந்தாரா. வெள்ளிக்கிழமை நைட்டு ஊருக்கு போயிட்டு அங்கே சனிக்கிழமை காலையில் தான் போனார். திரும்பவும் சனிக்கிழமை நைட்டு கிளம்பி இன்றைக்கி காலையில் வந்துட்டார். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, மண்டே ஆஃபீஸ் போகணும். அதனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நாங்களும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு 2 மணி ஆகிடுச்சு. சரி, அதனால தான் ஒரு சின்ன அப்டேட்டு. குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவராக இருந்துச்சுன்னா ஒரு நாள் பாருங்கள், இல்லைனா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுங்க. பயந்துட்டுருக்கணும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, வாமிட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அதுதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.